ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரைம் ஷாட் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிய வந்த புல்கத்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான ஊரை காட்டிட்டு இப்போ ஒரு பெட்ரூம் குள்ள தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா ஒருத்தர் வருவா இல்லையா, இவரு பேர் தாங்க கார்த்திக். இப்ப இப்படி வரும்போது இப்ப பெட்ல பார்த்தனா அவங்க மனைவி படுத்திருப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரமா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது அப்படின்னு அவர் சொல்லும்போது, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏமா நம்ம ஏற்கனவே 3 முறை பண்ணிட்டோம், இதுக்கு மேலேயும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க இப்படி போய் சொல்றீங்க, உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட பொறுமையா சொல்லுங்க, இல்லைன்னா வெளியில எங்காச்சும் பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு இவ கேட்கும்போது, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கோவப்படாத, சரி ஓகே நம்ம திரும்பவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாருங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவர் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, என்கிட்ட கொடுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் அந்த சொம்பு வாங்கிட்டு வெளியே போகலா. போனதுக்கு அப்புறம் தாங்க இவர் ஞாபகம் வருது, ஐயோ அவ திரும்ப வந்துட்டு எல்லாம் மறந்துட்டு வந்து மறுபடியும் கேட்பாளே அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப அவளும் கதவு திறந்துட்டு உள்ள வராங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா, என்னங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா, சாரிங்க நான் ரெடி ஆயிட்டேன் வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நான் இப்பதாம்மா பண்ணேன் அப்படின்னு அவர் மறுபடியும் சொல்லுவாரா. அதுக்கு அவன் என்ன சொல்லனா, சும்மா விளையாடாதீங்க வாங்க ஒழுங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்ணாருன்னா திரும்ப அவங்க கூட சேர்ந்து மேட்டர் பண்ணுவாருங்க. என்ன பிரச்சனைனா இவளுக்கு ஞாபகம் மறதிங்க. அதாவது இவ ஒரு வாட்டி மேட்டர் பண்ணிட்டானா அவ எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதாங்க இவளுக்கு பிரச்சனையே. இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி இப்ப அங்க உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, வேலைக்காரனை கூப்பிட்டு, இங்க பாரு இன்னைக்கு நாங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, அதனால வீட்டை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன கேட்பானா, ஏங்க நம்ம இன்னைக்கு எங்க வெளியே போறோம், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு உனக்கு செக்அப் இருக்கு, சோ இன்னைக்கு ஒன்னு செக் பண்ண போறோம் அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன கேட்பானா, எது செக்கப்பா, எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு, நான் ஏன் செக்கப் போறணும் அப்படின்னு கேட்பாளா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதுவா உனக்கு சில நேரத்துல ஞாபகம் மறதி அதிகமா இருக்கு, அது மட்டும் இல்லாத நேத்து நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படி சொல்லும்போது, நேத்தா, ஆமா நேத்து நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்தீங்க, அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு அவ கேட்கும்போது, அதுதான் பிரச்சனை, இதை கிளியர் பண்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் சரி ஓகே சொல்லிடுவாளா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல தாங்க காட்டுறாங்க. இப்ப டாக்டர் என்ன கேட்பாருன்னா, என்ன இவ எல்லாத்தையும் மறந்துறாளா எல்லா சூழ்நிலையிலுமா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல டாக்டர் இவ மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவ எல்லாத்தையும் மறந்துடுறா, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பண்ண வேண்டியது இருக்கு, இதுதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு எனக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது, இதை கேட்ட அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்னா, நம்ம ஹீரோனிய ஒரு மாதிரி மேலே கீழும் பார்ப்பாரு. பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றது கேளுங்க, நீங்க இப்ப வந்திருக்குது இது ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் தான், இதே மாதிரி கேஸ் எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் கொடுத்து தான் பார்க்கணும். அதாவது என்னோட தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவன் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருப்பான், அவன் வந்து இதே மாதிரி மேட்டர் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன் சரி பண்ணிடுவான். சோ இதுதான் அவனோட விசிட்டிங் கார்டு, நீங்க போயிட்டு அவனை போய் பாருங்க, முக்கியமான விஷயம் அவனை பார்த்தா அப்படியே என்ன மாதிரி இருப்பானா, சோ நீங்க குழம்பிடாதீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பிடுவாருங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த சீன்ல பார்த்தோன்னா, இந்த டாக்டர் சொன்ன இடத்துக்கு இந்த கிளினிக் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா, உள்ள போயிட்டு அவங்க படுக்கும் போது அங்க வந்து அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அவளை மொல்லமா தடவி செம்மையா முடிய தோறா. உடனே அவன் என்ன கேட்பானா, டாக்டர் என்ன பண்றீங்க, எனக்கு இது ஒரு மாதிரியா இருக்கு அப்படி சொல்லும்போது, ஏமா நீ எதுவும் கூச்சப்படாத, உன செக்அப் பண்ணா இது மாதிரி நான் பண்ணி ஆகணும், சோ உன்னுடைய மொத்த ஃபீலிங்கை நான் கொண்டாந்தாதான் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் பார்க்க முடியும் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அவளை தடவி செம்மையா மூடி ஏத்திடுவாரு. கொஞ்ச நேரத்துல அவளாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, அவளும் செம்மையாவே மூடாயிடுவா. அதுக்கப்புறம் டாக்டர் அவளை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கிஸ் பண்ண ஆரம்பிப்பாருங்க. கிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் வேலையை அங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதே டைமுக்கு வெளியில நம்ம ஹீரோ தாங்க காட்டுறாங்க. என்ன இது செக்அப்க்கு உள்ள போனவ இவ்வளவு நேரம் ஆகுது, அப்படி இவங்க என்னதான் செக்அப் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவரு அப்படி உள்ள போகும்போது இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப பெட்ரூம்ல பார்த்தனா நம்ம ஹீரோனி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றது கேளு, இந்த பிரச்சனையை நீ யார்ட்டையும் வெளியே சொல்லாத, இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உன்னை மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது இதே டைமுக்கு இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவானா, வெளியே நின்று ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அவன் என்ன சொல்லுவானா, சரிங்க வாங்க மேட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல உனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் போகுது, சோ கொஞ்ச நாளைக்கு இதை பண்ணக்கூடாது அப்படி சொல்லும்போது அதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிடுவா. நீங்க என்ன மேட்டர் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா, கேட்டீங்கன்னா நான் இப்பதான் பண்ண அப்பதான் பண்ணேன்னு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ டென்ஷன் ஆயிடும் அங்கிருந்து போயிடுவாங்க. இப்ப வெளியில இருக்கிற வேலைக்காரனும், ஓ உனக்கு இந்த பிரச்சனை வேற இருக்கா, அப்ப எனக்கு இதுக்கப்புறம் ஜாலி தான் அப்படி சொல்லிட்டு அவனும் போகும்போது இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா வேலைக்காரன் கப்ப கழுவிட்டே இருக்கும்போது அவன் கனவு எல்லாமே நம்ம ஹீரோனி கூட இருக்கிற மாதிரி கனவு வருங்க. இப்ப அங்க வந்த நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன பண்ற, ஏன் இப்படி சோம்பேறித்தனமா பண்ற அப்படின்னு சொல்லி கத்தும் போது அவன் கையில இருந்து அந்த கிளாஸை கீழே போட்டு உடைச்சிருவாங்க. இப்ப இவ குனிஞ்சு எடுக்கும்
போது அவ மேலழகு அழகா தெரியுமா? அத பார்த்துட்டு அவன் பயங்கரமா ரசிச்சுட்டே இருக்கும்போது, இப்ப இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சுப்பாங்க. வாங்க நம்ம கன்டினியூஸா செகண்ட் எபிசோடும் பார்த்துரலாம். இந்த செகண்ட் எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல பார்த்தோன்னா, இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான்னா, அவங்க முதலாளிய நெனச்சுட்டு அந்த கிச்சன்ல படுத்துட்டு தனக்கு தானே சுயன்பம் பண்ணிட்டு இருப்பானா. இப்படியே அவன் பண்ணிட்டே இருக்கும்போது, இப்ப பெட்ரூம்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினிக்கு தூக்கமே வராதுங்க. அவ 11 மணி ஆனதால அவங்க வீட்டுக்காரர் வராததால இப்ப என்ன பண்ணுவான்னா, அவருக்கு கால் பண்ணுவாருங்க. கால் பண்ணிட்டு என்னங்க ஆச்சு? ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு நான் ஆஃபீஸ் விஷயமா கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். நான் வரத்துக்கு 2 நாள் ஆகும். ஸோ எனக்காக நீ வெயிட் பண்ணாத. நீ படுத்து தூங்கு அப்படி சொன்னதுக்கப்புறம் இவளும் ஏதோ சொல்ல வருவாளா? அவர் அதெல்லாம் கேட்காம கால் கட் பண்ணிடுவாருங்க. உடனே இவளும் எப்படி இங்க தனியா படுக்கிறது அப்படின்னு தெரியாம இப்ப நேரா கிச்சனுக்கு போவாங்க. அங்க பார்த்தனா நம்ம ஆளு கையை விட்டு விளையாண்டுட்டு இருப்பானா. அதை பார்த்தும் பார்க்காம இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏய் இங்க பாரு எழுந்துரு முதல்ல அப்படி சொல்லும்போது அவனும் எழுந்திருப்பானா. என்ன முதலாளியம்மா இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு உள்ள தனியா படுக்கிறதுக்கு பயமா இருக்கு. வந்து என் கூட வந்து படு அப்படி சொல்லும்போது, முதலாளியம்மா நான் எப்படி உங்க கூட வந்து படுக்க முடியும்? நீங்க வந்து எங்க முதலாளியாச்சே அப்படி சொல்லும்போது, நான் சொல்றேன் இல்லையா ஒழுங்கா எழுந்து வா அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க பெட்ரூம் போனதுக்கு அப்புறம் இப்ப அவனும் வருவானா. வந்தவன் என்ன கேட்பானா, முதலாளியம்மா நான் கீழே படுத்துக்கவா அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுல அவனும் தேவையில்ல ஒழுங்கா மேல படு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் மேல படுத்துருவாங்க. இப்ப இவங்க படுத்துட்டே இருக்கும்போது இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அவங்கள பார்த்துட்டு செம்மையா மூடாயிட்டு இப்ப அவங்க உடம்பு மேல கை வைப்பாங்க. இப்ப அவங்களும் ஏன் என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்கும்போது, இப்ப இவனு எதுவும் பேச மாட்டானா. இப்படியே 2 முறை முயற்சி பண்ண இப்ப அவங்களுக்கு மூட் ஆனதால இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து அங்க மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன் நம்மளுக்கே காட்ட மாட்டாங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க தலைவாரிட்டே இருக்கும்போது அங்க வந்த வேலைக்காரன் அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு அப்படி ஓரமா நின்று சிரிப்பானா. அதை பார்த்துட்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஆமா எதுக்காக இப்படி சிரிக்கிற அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல மேடம் நேத்து நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது, நேத்து நடந்ததா எனக்கு எந்த ஞாபகம் இல்லையே. நேத்து உன்னை தூங்க கூப்பிட்டா வந்து நீ படுத்துக்கிட்ட அப்படி சொல்லும்போது இப்ப அவன் முடிப்பானா. அதை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஞாபகம் இருக்கு. நேத்து என்ன நீ கிச்சன்ல அசிங்கமா பண்ணிட்டு இருக்க? உனக்கு அறிவு இல்லையா? நீ இன்னொரு முறை இது மாதிரி பண்ணனா நான் உங்க முதலாளிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு வேலை போயிடும் அப்படி சொல்லும்போது, என்ன மன்னிச்சிடுங்க மேடம். நான் ரொம்ப நாளா தனியா இருக்கேனா அதனால அப்படி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே அது பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் உனக்கு அது மாதிரி தோணுச்சுன்னா நீ ஒண்ணு பண்ணு. நீ ஊருக்கு போயிட்டு உங்க மனைவி கூட இருந்துட்டு வா. அப்பதான் உனக்கு இது மாதிரி பழக்கலாம் வராது. சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரிங்க முதலாளியம்மா அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப அந்த வேலைக்காரன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்டருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு டாக்டர் நான் மோகினி பேசுறேன். லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட கவுன்சிலிங்க்கு வந்தேன் இல்லையா? சோ இந்த முறை வரதுக்காக தான் கேட்கறேன் அப்படி சொல்லும்போது, நீங்க ஒண்ணு பண்ணுங்க உங்க கணவரை கூப்பிட்டுட்டு 6 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, டாக்டர் என்னோட கணவர் ஊர்ல இல்ல. சோ நான் தனியா தான் வருவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நீங்க 6 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாரா. உங்களும் சரி ஓகேன்னு காலை கட் பண்ணிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல தாங்க காட்டுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன கேட்பாருன்னா, லாஸ்ட் டைம் உங்களை செக்அப் பண்ணும்போது உங்களோட ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். சரி ஓகே கடைசியா உங்களை செக்அப் பண்ணும்போது அங்க என்ன நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாளா. உடனே இவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி ஓகே அன்னைக்கு பண்ண மாதிரி தான் இந்த முறையும் உன்னை நான் செக்அப் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த டாக்டர் டப்புன்னு அவளை கிஸ் பண்ணிடுவாருங்க. கிஸ் பண்ணிட்டு செம்மையா மூடி ஏத்திட்டு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன சொல்லுவானா, பரவாயில்ல உங்க பிரதருக்கு பதிலா நீங்க நல்லா தான் பண்றீங்க அப்படி சொல்லும்போது, என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்பாரா. ஆமா நீங்க டாக்டர் மோஹித் கிடையாது ரோஹித்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லும்போது, உடனே இவர் முழிப்பாரா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஆமா அவரு கூட பண்ணதும் உங்க கூட பண்றதுக்கு எனக்கு டிஃபரெண்ட் தெரியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு மேட்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஞாபகம் வருதுன்னு கேள்விப்பட்டேனே உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது. என் வீட்டுக்காரர் கூட மேட்டர் பண்ணணும் எனக்கு அதுல ஆர்வம் அதிகம். ஸோ அவரை அடிக்கடி கூப்பிட்டா ஏதாச்சும் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி ஒரு டிராமா போட்டேன். ஆனா அந்த டிராமால இப்படி ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு அடிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதனுடைய ஃபுல் வெப் சீரிஸே முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல வேற புது வெப் சீரிஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.